ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லா பழுத்து வேஸ்ட்டாக இருக்கிற வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஃபெர்டிலைசர் மீன் அமிலத்துக்கு மாற்றாக நம்ம இந்த கரைசலை கொடுத்தோம்னா நம்ம செடிகள் நல்லா வளர்ச்சி இருக்குது. அதோட நல்ல பூக்கள் கொடுத்து பூக்கள் எல்லாம் காயாக மாறுறதுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம். என்கிட்ட ஒரு 5-6 வாழைப்பழம் இருக்குது. அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் எடுக்க வேண்டாம். இந்த வாழைப்பழத்தில் இதோட காம்பு இருக்குது இல்லையா, இது ஈஸியாக மக்காது. அதனால் இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு க்ளீனான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் எடுத்திருக்கேன். இதில் இந்த பழத்தை தோலோடு எடுத்துக்கலாம். இதை நாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் கெட்ட பாக்டீரியா எதுவும் இல்லாமல் இருக்கும். இதை நல்லா மசிச்சுட்டு இதோட இந்த வெல்லத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 15 நாள் அப்படியே விட்டுடணும். தண்ணியெல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அப்படியே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும். இது குறைவாகவோ அது அதிகமாகவோ எடுக்கக்கூடாது, ஒரே அளவாக எடுத்துக்கணும். இதை நான் பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், வாழைப்பழத்தை பிசைஞ்சிட்டு இப்போ நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கணும். இது நமக்கு வீட்டில் நமக்கு பழம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இல்லாட்டி பழக்கடையில் உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் யார்கிட்டையாவது சொல்லி வச்சிங்கன்னா நிறைய பழம் வேஸ்ட்டாக போகும், கீழே தான் தூக்கி கொட்டுவாங்க. நம்ம கேட்டு வாங்கி வச்சுக்கலாம். இது யூஸ் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி 15 நாள் உரம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 1 இயர் வரைக்கும் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம். செடிக்கு ஒன்றுமே ஆகாது. நம்ம கை மட்டும் போடக்கூடாது. இதில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் கை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தினமும் இதை நல்லா ஷேக் பண்ணி வைக்கணும். நல்ல டைட்டான ஒரு டப்பாவில் தான் போட்டு வைக்கணும். இதை காற்று எல்லாம் போகாத மாதிரி. அப்போ தான் இதில் நல்ல பாக்டீரியா உருவாக்கும். அப்போ தான் செடிக்கு பயன் தரும். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் பேட் ஸ்மெல்லாம் எதுவும் வராது. வெல்லமும் பழமும் போட்டால் எப்படி இருக்கும், நல்ல வாசனையாக தான் இருக்கும். இது நம்ம செடிக்கு கொடுக்கறதுனால செடி என்ன ரிசல்ட்டு செடியில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூக்கவே பூக்கலை, நீங்கள் செடி வச்ச மாதிரியே இருக்குன்னா கண்டிப்பாக அதில் பூ கண்டிப்பாக வரும். அதில் நல்லா பெருசாகவே வரும். செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காய் செடியிலலாம் நல்லா பூ விடுது, ஆனால் எல்லாமே கொட்டிடுது. ஒரு சிலது மட்டும்தான் காயாக வருதுன்னாக்கா பூ உதிராமல் கண்டிப்பாக அதில் காய்கள் நிறைய பிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மீன் அமிலம் யூஸ் பண்ண முடியாதவங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கரைசல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதை நான் 15 நாளுக்கு அப்புறம் நான் எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே, பாய்.